சிங்கப்பூர் கேலாங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் வீட்டிலிருந்து கொண்டு வந்த தண்ணீரை குழந்தைகள் குடித்ததற்காக $2 கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரி மாதம் அந்த உணவகத்திற்கு 5 பேர் கொண்ட குடும்பம் ஒன்று சென்ற நிலையில் தனது 5 மற்றும் 10 வயதுடைய குழந்தைகள் தாங்கள் கொண்டு வந்த பாட்டில்களில் இருந்த தண்ணீர் குடித்ததாக என்ற ஆடவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் உணவகத்தின் ரசீதில் வெளியில் இருந்து கொண்டு வரப்பட்ட பானங்கள் என்ற பெயரில் 2 கட்டணங்கள் சேர்க்கப்பட்டிருந்தது அவருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. இது குறித்து கருத்துரைத்த நாங்கள் ஏற்கனவே மதுபானங்கள் ஆர்டர் செய்திருந்தோம். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு தான் வீட்டிலிருந்து எடுத்து வந்த தண்ணீரை வழங்கினோம். இதற்கு கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது என்றார். அதைவிட வேதனை என்னவென்றால் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த உணவகத்திற்கு வாடிக்கையாளராக வந்து போகும் தமக்கே இந்த நிலையா என அவர் கேட்டார். ஆனால் உணவக நிர்வாகமோ வெளியில் இருந்து உணவு மற்றும் பானங்கள் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நுழைவாயிலேயே விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தியது. மேலும் வணிக ரீதியாக தங்களின் கொள்கைகளை பின்பற்றுவது அவசியம் என நிர்வாகம் சுட்டிக்காட்டியது. இருப்பினும் ஊழியர்கள் தங்களுக்கு இது குறித்து முன்னரே எச்சரிக்கவில்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பல விவாதங்கள் வெடித்துள்ளன.